நம்மளோட சேனல்ல இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சூப்பரான சிக்கன் டிக்கா மசாலா வித் நான் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஒரு பவுல்ல 1/2 kg க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்து 1 கப் தயிர், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், கூடவே 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1/2 லெமனை பிழிஞ்சு சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 hour ஊற வச்சுட்டு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு 1 கியூப் பட்டரை சேர்த்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு ஒரு பவுல்ல 3 கப் மைதா சேர்த்து கூடவே ஹாட் வாட்டர்ல ஊற வச்சு 1/2 ஸ்பூன் ஈஸ்ட், 1 ஸ்பூன் சுகரை சேர்த்து தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டைகளா உருட்டி 1 hour ஊற வச்சுட்டு இன்னொரு பேன்ல 1 கியூப் பட்டரை சேர்த்து ஆயில் விட்டு கொஞ்சமா சீரகம், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து கட் பண்ணி வச்ச வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு 2 தக்காளியை அரைச்சு விழுதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்து கலந்து வதக்கி விட்டு கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி, 1 கப் ஃப்ரெஷ் கிரீமையும் 1 கியூப் பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தா சூப்பரான சிக்கன் டிக்கா மசாலா ரெடி. இது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்ச உருண்டையை எடுத்து கொஞ்சமா கொத்தமல்லி வச்சு திக்கா உருட்டி எடுத்து ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமா பட்டரை தடவி வேக வச்சு எடுத்தா நம்மளோட நான் ரெடி. ஒரு பிளேட்ல நம்மளோட சிக்கன் டிக்கா மசாலையும் நம்ம ரெடி பண்ண நானையும் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருந்தது. இந்த காம்பினேஷன் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வேற என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல ரெசிபிஸ்க்கு அற்புதாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்க.